ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டை பார்த்தோன்னே நம்ம இந்த ஸ்டோன் தான் அந்த ஸ்டோனு, நான் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா இவங்க மெக்கானிசம் ரெடி பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இவங்க அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு ஜி யோசிச்சுட்ருக்காங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் ஹீரோ பக்கத்துக்காக ஏச்சின்ட்டு வர்றாரு. அவங்ககிட்ட ஹீரோ கேட்குறாரு, எப்படி போயிட்டுருக்கு மெக்கானிசம் எல்லாம் அப்படின்னு. நல்லா போய்கிட்டு இருக்கு, இரவும் பகலுமா பார்க்காம ஹீரோயின் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஹீரோயின் ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோ பார்க்கறதுக்கு வராங்கன்னா ஏச்சின்ட்டி போகலான்னு நினைக்கும் போது, இல்லை எனக்கு அரசரோட உதவியும் ஏச்சின்ட்டி உதவியும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதே நைட் ஆகிடுது. அந்த சமயத்தில் ஜிஹோட அசிஸ்டண்ட்டு அந்த மெக்கானிசத்தை எல்லாம் தாண்டி உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த கல்லறைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜிஹோ உட்காந்துட்டு இருக்காங்க ரூமில் தனியாக. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஜிஹோ பார்க்கறதுக்காக வராங்க. அந்த மெக்கானிசத்துலலாம் கல்லை போட்டு அதுக்கப்புறம் கல்லை போட்டதுக்கப்புறம் அந்த மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகிடும்ல, அதை தாண்டி அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இங்கே வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இவங்களுக்கு அந்த ஸ்டோனை பற்றி தெரிஞ்சிருக்கு, அந்த ஸ்டோனை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணுவீங்களாமே, அதை கூட அவங்க என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, நீ உனக்கு எப்படி தெரியும்னு நான் சும்மா தெரியாமல் அதை பற்றி சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி உங்கள் அசிஸ்டன்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அந்த பொண்ணு வெளியே போச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, அந்த பொண்ணு எங்கே போயிருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, அது எப்படி எனக்கு தெரியும், உன் அசிஸ்டன்ட் தானே, சரி நீ நல்லா வாசிப்பில்ல, இன்றைக்கி வாசிச்சு காட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வாசிக்கலான்னு போய் உட்கார சமயத்தில் அசிஸ்டண்ட்டை பிடிச்சிட்றாங்க போல். அவங்கள கொண்டு நிறுத்துறாங்க. அது எப்படியும் கட்டுறாங்க. இவங்க ஸ்டோனை எடுக்கிற வரைக்கும் இவங்க அமைதியாக வந்திருக்காங்க. ஸ்டோனை எடுக்கிற சமயத்தில் ஏச்சின்ட்டியை வச்சு கொத்தோட அள்ளிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க அந்த பொண்ணை அங்கே கொண்டு நிறுத்தினோன்னே, அப்போ நீங்கள் என்னையை பார்க்க வரல, இதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏச்சிட்டி கேட்கும்போது, அப்போ சொல்கிறாங்க, இதே மாதிரி ஹீரோயின் ஒரு தப்பு பண்ணியிருக்கும் போது அவங்கள அவங்களுக்காக நீங்கள் போராடி அவங்களுடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணலையா அப்படி சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவேன், நான் இவனை கையோடு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருக்க கப்பத்துக்கு போட்டு கோவமாக ஹீரோயின் சொல்கிறாங்க, இருங்க இதை நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ தானே எனக்கு இந்த பவுச்சை கொடுத்த, இதில் வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும், அதே மாதிரி ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு வாசனை திரவியமும் இருக்கும், எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுது. சரி இதை தான் அசிஸ்டன்ட் கொடுத்தா, இந்த அம்புல பார்த்தியா ரத்தம் இருக்குது, அன்னைக்கு மெக்கானிசம் திடீர்னு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நான் கூட ஏதோ பிரச்சனை நினச்சேன், ஆனால் அதில் ரத்தம் இருந்துச்சு, ஆனால் யாருன்னு தெரியாதனால நான் யார்ட்டையுமே சொல்ல, அதே அடுத்த நாள் நீ என்கிட்ட ஸ்டோனை பற்றியும் பேசினேன், அந்த இடத்துல நான் சுருட்டி போட்டிருந்தேன் இந்த ஸ்டோனோட பேப்பரை நீ எடுத்து பார்த்துருக்க, ஆனால் நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, அதை அங்கேயே போட்டு வந்துட்டேன், ஆனால் ஒவ்வொருத்தரும் வேறு விதமாக அதை சுருட்டுவாங்கன்னு உனக்கு தெரியல, நான் சுருட்டின மாதிரி அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை பார்த்தே நான் கண்டுபிடிச்சி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்ட்டு அப்படின்னு. இதுக்கும் எங்களுடைய ராணிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் தான் எல்லா தப்பும் செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஏச்சின்ட்டியோட கத்தியை வச்சு தன்னுடைய கழுத்தையை அறுத்து இறந்து போய்ட்றாங்க. நீ உண்மையை சொன்னீங்கன்னா உன்னை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நீங்கள் எப்படி என்னை விட போகிறதில்லன்ட்டு இந்த பொண்ணு சண்டைக்கு நிற்க, ஏச்சின்ட்டியை கூப்பிட்டு இந்த பொண்ணை சிறைச்சாலையில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு கிடைக்கப்படுது. அவனை நம்ம செமையான நேரம் பார்த்து அவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளானை போட்டிருக்காரு. அதே சமயத்தில் ஹீரோயின் ஜிஹோ பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க நீ என்னை பார்த்து சிரிக்கிறதுக்காக வந்தியா, இல்லையே நான் உன்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஹோன்னு கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க, அன்னைக்கு இவன் ஜிஹோன் தானே கூப்பிட்டா அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு தானே அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். நீ எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனால் நீ நல்லா யோசிச்சு பாரு, இன்னொருத்தவங்களுக்கு கைப்பாவை ஆகிடாத, இதெல்லாம் யார் செய்ய சொன்னா சொல்லு அப்படின்னு, என்னை காப்பாற்றினவங்களுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உன்னை காப்பாற்றினா அப்படின்னு நான் அதை உன்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணுன்னே, சரி எதுவாக இருந்தாலும் சரி நீ தப்பு செய்யாமல் உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. ஜிஹோவை கொல்றதுக்காக அந்த சமயத்தில் நிறைய பேர் வராங்க. ஜிஹோ அப்படியே மாயமாக மறைஞ்சு போய்ட்றாங்க. இந்த விஷயத்தை அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அப்படியே ஷாக் கேட்டேன்னா வேனிஷ் ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக அந்த பையன் வரும்போது, ஒருத்தங்க கொல்றதுக்காக வந்தவன் வரும்போது இவர் சரி போ அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் அவங்கள கொண்டுடுறாங்க. இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் தயவு செஞ்சு ஹீரோவை பாருங்கள், ஹீரோ அங்கே இருக்கவங்களெல்லாம் கொண்டுருவார் போல், அவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்கு வேகமாக வராங்க. எல்லாரையும் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் போக சொன்னதுக்கப்புறம் ஹீரோகிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்களோட பல்ஸில் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டாக்டர் சொன்னார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்னு. அவங்க உங்களுக்காக தான் வந்திருக்காங்க, அவங்க மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எனக்காக வந்தாங்களா இல்லை ஸ்டோனுக்காக வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை தான் ரொம்ப விரும்பினாங்க அப்படின்னு. இல்லை அவங்க ஸ்டோனுக்காக தான் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருந்தாலும் சரி நான் நீ சொல்கிறத நம்புகிறேன், எப்படியோ எல்லாமே
காப்பாற்றப்பட்டுருச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து யான் தான் வந்து இவங்களை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. இவங்க மயக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சோன்னா அவங்க மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இந்த நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னோடனே நீ தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீஹான்னு சொன்னதை கேட்டோடனே உண்மையாலுமே என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமானோடனே நான் உனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் வந்து ஜீஹான்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஹீரோயின் அங்கேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வராரு. ஹீரோ வந்து பார்க்கும்போது அவங்க ஃபுல்லாக போதையாக இருக்காங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து ஒரு ஃபீனிக்ஸ் இருக்க ஒரு கிளிப்பும் கொண்டு ஹேர் கிளிப்பும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க அப்படியே தள்ளாடிட்டு இருக்கும்போது அவங்க தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு டீப்பாக ஒரு கிஸ் கொடுக்கும்போது அவங்க அப்படியே மயங்கி அப்படியே தூங்கி போயிடுறாங்க. இவரும் அவங்களோட ரொமான்ஸ் பண்ணலான்னு வர அவங்க தூங்குறதை பார்த்தோன்னே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுறாரு. போனவர் கதவை திறந்து கூட திரும்ப பார்க்குறாரு. அப்போது ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பொழுது விடிஞ்சோடனே ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்க அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹீரோ வந்து உங்கள் கூட தான் இன்றைக்கி இருப்பார் நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் தூங்கி போயிட்டீங்க, அவர் அப்படியே வருத்தமாக இங்கேருந்து போனாருன்னு தூங்கிட்டேன்னா சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் தலை சீவும்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த கிளிப்பை அவங்களுக்கு வச்சு விட்றாங்க. ஆனால் ஹீரோயின் அதை வேணான்னு சொல்ல வச்சிட்றாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த கிளிப் ரொம்ப டெலிகேட்டானது, இது எதுக்கு உனக்குன்ற மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. அதனால் ஹீரோயின் அதை வந்து திரும்ப அந்த கிளிப்பை குத்தவே இல்லை. நீ பார்த்து நடந்துக்க, உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஃபஸ்ட் பிரின்ஸை பார்க்குறதுக்காக நீயும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. அங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் நீயோட அசிஸ்டண்ட் கொண்டுடுறாங்க. அப்போ வந்து உள்ளே வந்து பேச வரும்போது டீ கொடுக்குறாங்க. மேஜிக் மூலிமா இந்த இடத்துல இருந்து அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாம் யார் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு நாங்கள் இதிலலாம் விஷம்லாம் வைக்க மாட்டோம் கேக்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துடுது பழசுன்ட்டு. அப்போ இவங்களை கொல்றலான்னு கத்தி எடுக்கிறதுக்குள்ளேயே கத்தியை கழுத்துலேயே வச்சுட்றான் அவங்களோட அசிஸ்டண்ட்டு. நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன், நீ எனக்கு உதவி செய்யணும். நான் வந்து உனக்கு ஸ்டோன் எடுத்து கொடுக்குறதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய, இந்த ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு இவங்க வந்து டீல் போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து ஏஜென்ட்டியை கூப்பிடும்போது மேலே ரோஸ் கட்டன் வாசனை வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஹீரோயின் தான் எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காயெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னே ஆமாம் அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கொடுத்ததையும். அப்போ வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது சிம்மின் வந்து சொல்கிறாரு நீ வந்து அவரோட இதயத்தை உடைக்கிற நேரம் வந்துருச்சு, சீக்கிரமாக செஞ்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு. அதே அடுத்த நாள் ஏஜென்ட்டியை கூப்பிட்டு ஹீரோயினை ரொம்ப தூரம் ஹார்ஸ் ரைட் போகிறாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த சன்னெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஏஜென்ட்டி கேட்குறாரு நீ ரொம்ப வருத்தமாக இருக்கியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னா ஹீரோனை நல்லா வச்சுருக்காரு, ஆனால் ரொம்பவே நல்லா வச்சுருக்காரு, எனக்கு பேலஸ் தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏஜென்ட்டி ஒரு பேங்கிள் எடுத்துகிட்ருக்காரு, பிரேஸ்லெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை வந்துட்டு கொடுக்கலான்னு வந்துட்டு வேணான்னு வச்சுட்றாரு. என்ன மறைக்கிற கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க அதை கையில். இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிக்காது நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டி சொல்லிட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கையில் வாங்கி போட்டுக்கிறாங்க. சன்செட் ஆகுது, நம்ம இதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு நைட் நேரம் ஹீரோயினை பார்க்கறதுக்கு வர அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரின்ஸ் அந்த ரூம்லேருந்து வந்து ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்க்கறதுக்கு வந்து கதவை திறந்தால் அங்கே வேலைக்கார பொண்ணு தான் இருக்குது. ஹீரோயினுங்கன்னு அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட இடத்துல இருந்து ப்ளூ பிரிண்ட்டை வந்து அந்த ஊரோட ப்ளூ பிரிண்ட்டை நம்மளுடைய ஃபஸ்ட் பிரின்ஸ் வந்து திருடிடுறாங்க. இங்கே எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சொல்லிடுறா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து காலையிலே வெளியே போயிட்டாங்க. அவங்க போகும்போது ஏவும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு முறைச்சோன்னு அவங்க அமைதியாகிறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சிட்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஏஜென்ட்டியும் அவங்க வராங்க. வந்தோடனே உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லு, நீ என்ன தேடிவா நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சிரிச்சிட்டே உள்ளே வந்துடுறாங்க. ரூம்குள்ளே வரலான்னு பார்த்தா அங்கே ஹீரோ ஆல்ரெடி பெட்டில் உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறாரு எவ்வளோ நேரம் நீ தனியாக எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியாக தான் போனியா அப்படின்னா ஆமாம் நான் தனியாக தான் போனேன்றாங்க. அப்புறமா அவங்க கையில் இருக்க பேங்கில் பார்த்துட்டு உனக்கு பேங்கிள்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு நான் நினச்சேன், ஆனால் நான் கொடுக்குற பேங்கிள்ஸ் தான் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. இல்லை கடையில் பார்த்துருந்தேன் அது அழகாக இருந்தது அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இருந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் வருத்தமாகவும் கோவமாகவும் அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் ரொம்ப சேடாக அதை பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.